ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். விழி 16. மாலை எழிலரசனுக்கு டீ கொடுக்க சென்ற தனாவிடம் ஏதோ பேச வேண்டும் என்று ஆதியை அழைத்து வர சொல்லவும் ஆதியை தேடிக்கொண்டு மேலே தங்கள் அறைக்கு வந்தாள் தனா. அங்கு பால்கனியில் அலைபேசியில் யாரோடோ பேசிக் கொண்டிருந்தவனைக் கண்டு தொந்தரவு செய்ய விரும்பாமல் தனா தன் உடைகளை இடம் மாற்றி அடுக்க துவங்கினாள். அதற்குள் பேசி முடித்திருந்த ஆதி அங்கிருந்து வெளியேற முயல அவன் அறை கதவருகே செல்லும் போதே ஆதியை கவனித்திருந்தவள் அவனை எப்படி அழைப்பது என தெரியாமல் தடுமாறி விழிப்பதற்குள் ஆதி அறையின் கதவை திறந்திருக்க எங்கே வெளியே சென்று விடுவானோ என்று உண்டான பதட்டத்தில் மாமா என்றிருந்தால் சற்று சத்தமான குரலில் தனா. அதில் வெளியே செல்ல முயன்றவனின் கால்கள் அப்படியே நிற்க திரும்பி அவளை பார்த்தான் ஆதி. அவனின் பார்வையை எல்லாம் கவனிக்காமல், அது அப்பா உங்களை கூப்பிட்டாங்க, அதை சொல்ல தான் நான் வந்தேன், நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்க என்றிருந்தாள் தனா. அவளுக்கு ஆதி வெளியே செல்வதற்குள் சொல்ல வந்ததை சொல்லி முடித்துவிட வேண்டும் என்ற வேகம் மட்டுமே இருந்தது. அதில் ஆதி மீண்டும் கதவை மூடிவிட்டு உள்ளே வந்ததை கவனிக்க தவறி இருந்தாள் தனா. தனாவை ஒரு மாதிரியாக பார்த்தவாறே நெருங்கி இருந்தவன் என்னன்னு கூப்பிட்ட என்றான். அப்போதே அவள் அழைத்த விதம் தனாவுக்கு நினைவு வர எப்படி அழைப்பது என புரியாமல் மனதிற்குள் ஆதியை வருட கணக்காக அழைத்ததே வெளியில் வந்திருப்பது தாமதமாகவே தனாவுக்கு புரிந்தது. அதில் தன்னையே துளைப்பது போல் பார்த்தவாறு நெருங்கி நின்றிருந்த ஆதியை லேசான தயக்கத்தோடு பார்த்தவள் எச்சிலை கூட்டி விழுங்கியபடியே பதில் சொல்லாமல் நின்றாள். தன் கேள்விக்கு அவளிடம் இருந்து பதில் இல்லாமல் போகவும் எப்படி கூப்பிட்டன்னு கேட்டேன் என்றான் அவள் முகத்தில் பதிந்த பார்வையோடு ஆதி. இதில் இனியும் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது என புரிய மாமா என காற்றாகி போன குரலில் கூறியவள் அது உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம என்றும் சேர்ந்து கூற அப்போதும் அவனிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. இதில் அந்த அழைப்பு ஆதிக்கு பிடிக்கவில்லை என எண்ணி சாரி தெரியாம நான் எனவும் இப்போ எதுக்கு சாரி என்றான். அவளின் பதட்டத்தை பார்த்து கனிவான குரலில் ஆதி இல்ல உங்களுக்கு பிடிக்கல என்றவளை இடைமறித்து நான் சொன்னேனா என்றான் ஆதி. அவனை இதுவரும் யாரும் இப்படியெல்லாம் அழைத்ததே இல்லை. இந்த வியப்புதான் அவனுள் நிறைந்து இருந்தது. உறவில் எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கும் பழக்கமே இருந்தது. இந்த விழிப்பு புதிதாக இருந்ததோடு ஆதிக்கும் பிடித்து இருந்தது. அதில் இனி இப்படியே கூப்பிடு என்று ரசனையோடான குரலில் ஆதி சொல்லிவிட திடீரென்ற அவனின் இந்த நெருக்கத்திலும் இந்த குழைவான குரலிலும் தடுமாறித்தான் போனாள் தனா. அப்போதே ஆதியை இப்படி மனதிற்குள் எதற்காக அழைத்து பழகினோம் என தனாவுக்கு நினைவு வரவும் அவள் முகம் வாடி போனது. ஆதியை மீண்டும் அப்படி அழைக்க அவளுக்கு மனம் வரவில்லை. அதில் தனா பதிலின்றி அப்படியே நின்றிருக்க அவளின் சம்மதத்திற்காக காத்திருந்தவன் தனா தலையை கூட நிமிர்த்தாமல் இருப்பதைக் கண்டு குழப்பமாக நெற்றியை சுருக்கினான். என்ன என அவளின் இந்த அமைதியை யோசனையாக பார்த்தபடி ஆதி கேட்கவும் ஒன்னும் இல்ல என்ற தலையசைப்போடு வேகமாக தனா அங்கிருந்து வெளியேற முயல அவளின் கையை பற்றி தடுத்து தனா முன்பு நின்றிருந்த இடத்திலேயே மீண்டும் நிற்க வைத்தவன் தனாவுக்கு பின்னால் இருந்த மேசையில் அவளின் இரு பக்கமும் தன் கையை ஊன்றியவாறு தனா அங்கிருந்து நகர முடியாதவாறு நின்றான் ஆதி. இதில் அவளுக்குத்தான் மூச்சு முட்டுவது போல் இருந்தது. இரண்டு பக்கமும் கைகளை ஊன்றி தனாவின் முகத்தருகே லேசாக குனிந்து ஆதி நின்றிருந்தாலும் கூட அவர்களுக்கு இடையே நூழிலை இடைவெளி இருந்தது. இப்போது தனா அசைந்தால் நிச்சயம் அவன் மீது உரசிக்கொள்ளும் அபாயம் இருப்பது புரிய மூச்சை இழுத்து பிடித்தபடி நின்றிருந்தாள் தனா. அவளுக்கு இந்த நெருக்கமும்
உணர்வும் புதிதாக இருந்தது. சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பு கைக்கு வந்தபின் தனா வெளியில் செல்வதென்பதே குறைவாகி போனது. இதில் யாரை பார்த்து ஆசைப்பட்டு இருக்க முடியும்? அவளின் வயதுக்கே உரிய எந்த உணர்வுகளும் இல்லாமல் வேலை செய்வதற்கென்றே டியூன் செய்யப்பட்ட பொம்மை போல் வீட்டிற்குள்ளேயே சுற்றி கொண்டிருந்தவளுக்கு இதெல்லாம் புது அனுபவமாக இருந்தது. அதில் உண்டான குறுகுறுப்போடு அசையக்கூட பயந்து கீழ் உதட்டை அழுந்த கடித்தபடி பாதத்தை குறுக்கி கொண்டு நின்றிருந்தவள் மறந்தும் தலையை நிமிர்த்தி ஆதியின் முகத்தை பார்க்கவில்லை. அவளின் இந்த அமைதி ஆதியை வேறு மாதிரி யோசிக்க செய்ததில் மீண்டும் என்ன என்றான். அதற்கு ஒன்னும் இல்ல என்ற தலையசைப்பே அவளிடம் இருந்து வரவும், நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல ரணி என்றான் ஆதி. அதில் இதற்கு மேலும் பதிலளிக்காமல் இருக்க முடியாது என்று புரிய, நான் வேணும்னா உங்களை அத்தான்னு கூப்பிடட்டுமா என்றிருந்தால் காற்றாகி போன தடுமாற்றமான குரலில் தனா. இதில் முற்றிலும் புரியாமல் திகைத்தவன் ஏன் எனவும் அப்போதும் தனாவிடம் கனத்த அமைதியே நிலவியது. அவளே மாமா என அழைத்துவிட்டு இப்போது மாற்றுவது ஏன் என புரியாமல் குழம்பிய ஆதி, ஏன் மாமான்னு கூப்பிடுறதுல என்ன பிரச்சனை என்றான். அதற்கும் தனா அமைதியாகவே இருக்க, இப்போது மெல்ல தன் ஒற்றை விரலால் அவளின் முகத்தை நிமிர்த்தியவன் ஏன்னு கேட்டேன் என்றான். திடீரென ஆதி இப்படி முகத்தை நிமிர்த்தவும் அவன் விழிகளை சந்தித்தவள் அந்த பார்வையையும் கேள்வியையும் எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறி கீழ் உதட்டை கடிக்க, சாதாரணமாக அதுவரை நின்று பேசிக் கொண்டிருந்தவனின் பார்வை இப்போது ரசனையாக மாறியது. நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லல ரணி என்றவனின் குரல் ரசனையோடு ஒலிக்க, அந்த குரலில் தன்னையும் அறியாமல் அது உங்க தம்பியையும் நான் மாமான்னு தான் கூப்பிடுறேன் என்றிருந்தாள் தனா. இதில் விழிகளை சுருக்கி ஆதி அவளை பார்க்கவும், அவனின் அந்த பார்வையில் எங்கே தவறாக எடுத்துக்கொள்வானோ என்ற பதட்டத்தோடு, அது அக்கா வீட்டுக்காரரை அப்படித்தானே கூப்பிடணும் என்றிருந்தால் அவசரமாக தனா. அதில் அவளின் பதட்டத்தை கண்டு கொண்டவன் சிறு புன்னகையோடு ஓஹோ என்றான் ஆதி. அதான் என துவங்கியவளுக்கும் அதற்கு மேல் என்ன சொல்வது என தெரியாமல் நிறுத்த, அவள் தன்னை தனிப்பட்ட முறையில் அழைக்க நினைக்கிறாள் என புரிய தனாவின் விழிகளை தன் பார்வையால் ஊடுருவினான் ஆதி. ஆதியின் அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தனா பார்வையை தழைத்து கொள்ள, தன் விரலில் தாங்கி நிறுத்தி இருந்த அந்த முகத்தில் வந்த படபடப்பும் சிகப்பும் ஆதியை அந்த முகத்தில் இருந்து பார்வையை எடுக்க விடாமல் செய்தது. அப்படியே ஒரு மோன நிலையில் தங்களை மறந்து இருவரும் நின்றிருக்க, ஆதினா என கதவை தட்டினாள் அபி. அதில் சட்டென இருவரும் விலக, லேசாக தடுமாறிய தனாவை பிடித்து அருகே இருந்த இருக்கையில் அமர வைத்துவிட்டே சென்று கதவை திறந்தான் ஆதி. அங்கு நின்றிருந்த அபி, அப்பா உங்களை கூப்பிட்டாங்கண்ணா எனவும் எழிலரசனை தேடி அபியையும் அழைத்து கொண்டு சென்றான் ஆதி. மறுநாள் காலை அபிக்கு விடுமுறை என்பதால் தாமதமாக எழுந்து வந்து அமர்ந்திருந்தாள். அதற்குள் ஆதி வெளியில் கிளம்பி சென்று இருக்க, அபியும் சஞ்சுவும் மாலை சினிமா செல்வதை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அபிக்கு படம் பார்ப்பது ரொம்ப பிடிக்கும் என்பதால் அவளை விட்டு செல்ல அபிக்கு மனதே இல்லை. அதில் நீயும் வரியா அபி என்றான் தங்கையின் பக்கம் திரும்பி அவி. இது சஞ்சுவுக்கு கடுப்பை கொடுக்க பல்லை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆனால் அபியோ, இல்லைண்ணா, நான் மதியம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன், நீங்க போயிட்டு வாங்க என்றாள். அதன் பிறகே சஞ்சுவின் முகத்தில் புன்னகை மீண்டிருக்க, போலியான அக்கறையோடு, ஏன் அபிமா, நீயும் வரலாம் இல்ல, ஜாலியா போயிட்டு வரலாம் என்றாள் சஞ்சு. அதில்ல நீ, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நெக்ஸ்ட் டைம் போகலாம் நாம என அவள் உண்மையாகவே அழைப்பதாக நினைத்து கூறினாள் அபி. அச்சோ, நம்ம ஜாலியா வைப் செய்யலாம்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போறோம், டீலா என்றவளிடம் அதே போல் கை நீட்டி, டீல் அண்ணி என்றால் சந்தோஷமாக அபி. அதன் பிறகு அவர்கள் எழுந்து சென்றுவிட அபி அங்கேயே தொலைக்காட்சி பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். தோழிகளோடு வெளியில் செல்வதால் மதிய உணவும் வெளியில் சாப்பிட திட்டமிட்டு இருந்தார்கள். இப்போது எழுந்ததும் தாமதம் என்பதால் டிஃபன் வேண்டாம் என சொல்லிவிட்டு பூஸ்ட் மட்டும் பருகி இருந்தவளுக்கு இப்போது லைட்டாக பசிக்க துவங்கியது. வேறு ஏதாவது சாப்பிட்டால் பரவாயில்லை என்று தோன்ற திரும்பி சமையலறையை பார்த்தாள் அபி. அங்கு தனா மதிய உணவுக்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருப்பது தெரிந்தது. அதில், தனா, எனக்கு ஜூஸ் வேணும்,
கொஞ்சம் பெரிய கிளாஸ் இல்ல சொம்புல கொடுத்தாலும் ஓகே. ஆனா நல்லா சில்லுன்னு வேணும், சீக்கிரமா கொண்டு வா என்றாள் அதிகாரமான குரலில் அபி. அதை கேட்டு இதோ என்ற தனா தன் வேலையை எல்லாம் நிறுத்திவிட்டு அபிக்கு ஜூஸ் போட துவங்கினாள். இதையெல்லாம் அங்கு அமர்ந்து கீரையை கிள்ளி கொண்டிருந்த காஞ்சனா கவனித்துவிட்டு, அபி, என்ன இது, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படிதான் பேசுவாங்களா என்றார் கண்டிப்பான குரலில். அவளுக்கு பரிந்து கொண்டு தன் அன்னை திட்டுவதை பொறுக்காமல், இப்போ என்ன தப்பா பேசிட்டேன் என்றாள் எரிச்சலான குரலில் அபி. இப்போ நீ பேசினது உனக்கு தப்புன்னு தோணலையா என்ற காஞ்சனாவை முறைத்தவள், ஜூஸ் கேட்டதுல என்னம்மா தப்பு இருக்கு என்றாள். அபிமா, நீ ஜூஸ் கேட்டதை யாரும் தப்பு சொல்லலடா, ஆனா நீ கேட்ட விதம்தான் தப்பு என்றார் எழுந்து அவள் அருகில் வந்து மகளின் தலையை அன்போடு கோதியவாறு காஞ்சனா. இதற்கு பதிலேதும் சொல்லாமல் அபி முறைத்து கொண்டு அமர்ந்திருக்க, நீ கொஞ்ச நேரம் முன்ன சஞ்சு கிட்ட எப்படி பேசின, அது போலேயா தனா கிட்ட பேசின என்றார் காஞ்சனா. அவங்களும் இவளும் ஒன்னா என்று துளியும் யோசிக்காது அபியிடமிருந்து முகத்தை சுழித்தபடியே பதில் வந்தது. அதில், அபி என்று கண்டிப்போடு காஞ்சனா அழைக்கவும், மா, அவளுக்காக என்னையே திட்டுறீங்க இல்ல என முகம் சுருங்க கண்கள் லேசாக கலங்க கேட்டாள் அபி. அப்படி இல்லடாமா, தனா உனக்கு அண்ணி, அதுக்கான மரியாதைய நீ கொடுத்துத்தான் ஆகணும் என்ற அன்னையை கோபமாக பார்த்தவள், அண்ணியா அண்ணி, அவளையெல்லாம் அப்படி கூப்பிட முடியாது என்னால என்றாள் அபி. அப்போதும் அவள் சொல்ல வருவது புரியாமல், ஏன் சொல்ல முடியாது என்றவரை எரிச்சலாக பார்த்தவள், இவ ஒன்னும் என் அண்ணி இல்ல, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு வந்தவதானே, இவளையெல்லாம் அண்ணின்னு என்னால கூப்பிட முடியாது, அதுவும் என்னை விட வயசிலும் சின்னவதானே, இவளுக்கு என்ன மரியாதை என்றால் கடுப்பான குரலில் அபி. அதில், அபி என்று கண்டிக்கும் குரலில் காஞ்சனா மகளின் பேச்சை நிறுத்தவும் கோபமாக இதழை சுளித்தவாறு திரும்பி அமர்ந்து கொண்டாள் அபி. அபிமா, இங்க பாருடா, ஏன் இப்படியெல்லாம் பேசுற, இதெல்லாம் தப்புமா, உனக்கு தனாவ ரொம்ப பிடிக்கும் தானே, அவகிட்ட எவ்வளவு பேசுவ நீ என மகளின் முகவாயை பற்றி தன் பக்கம் திருப்பி கேட்டார் காஞ்சனா. ஆமா, பிடிக்கும்தான், ஆனா அது எல்லாம் அவ தனாவா மட்டும் இருந்தப்போ, இப்போ இல்ல, அவளையெல்லாம் என்னால அண்ணியா ஏத்துக்கவே முடியாது, ஏத்துக்கவும் மாட்டேன் என பிடிவாதமான குரலில் அபி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு ஜூஸோடு வந்தாள் தனா. இவ்வளவு நேரம் நடந்த அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவளின் முகம் வாடி போய் இருக்க, எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் அபியிடம் பெரிய கண்ணாடி ஜக்கை கொண்டு வந்து நீட்டியவளை வெறுப்போடு பார்த்தவள், இப்போ உனக்கு சந்தோஷமா, எங்க அம்மாவையே எனக்கு எதிரா பேச வச்சிட்டல்ல என்றாள் அபி. நான் என்ன அபி செஞ்சேன் எனும் போதே தனாவுக்கு கண்கள் லேசாக கலங்க துவங்கியது. இப்போ அழுது நடிச்சு இன்னும் என்ன திட்டு வாங்க வைக்கணும் அதானே, நீயே குடி உன் ஜூஸ என்று ஆத்திரத்தோடு கத்திவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றாள் அபி. இதில் தான் என்ன தவறு செய்தோம் என்பது போல அபி சென்ற திசையையே பார்த்து கொண்டு தனா நிற்கவும், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதமா, அவ ஏதோ கோபத்துல பேசிட்டு போறா என்றார் ஆறுதலாக தனாவின் தோளை தட்டியவாறே காஞ்சனா. அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா என தன் வருத்தத்தை மறைத்து கொண்டு தனா திரும்பி பதிலளிக்கவும், இவர்களுக்கு பின்னால் சஞ்சு இகழ்ச்சியான இதழ் வளைவோடு நின்றிருப்பது தெரிந்தது. தன் அலைபேசியை எடுக்க மறந்து சென்றிருந்தவள் அதை எடுக்கவே திரும்ப வந்திருந்தாள். இப்போது தனாவை ஒரு மாதிரியாக பார்த்தவாறே சஞ்சு அங்கிருந்து நகர, பசிக்குதுன்னு தான் ஜூஸ் கேட்டாங்கம்மா, இப்போ கோபமா குடிக்காம போயிட்டாங்க, நீங்க போய் கொஞ்சம் சமாதானம் செஞ்சு குடிக்க வைங்கம்மா என தன் கையில் இருந்த ஜக்கை காஞ்சனாவிடம் கொடுத்து அனுப்பி வைத்தாள் தனா. இதில் தனாவின் குணத்தை எண்ணி அபி இப்படி புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறாளே என்ற கவலையோடு அபியின் அறையை நோக்கி சென்றார் காஞ்சனா. அடுத்த நாள் ஊருக்கு கிளம்ப வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து முடித்து ஆதி வீடு திரும்ப மாலையாகி இருந்தது. அவன் வீட்டிற்கு வந்தபோது அவியும் சஞ்சுவும் சினிமாவிற்கு சென்றிருந்தனர். களைப்பு தீர குளித்து முடித்து கீழ் இறங்கி வந்தவன் காஞ்சனாவிடம் சொல்லி ஒரு மசாலா டீயை வாங்கி குடித்துவிட்டு எழிலரசனிடமும் காஞ்சனாவிடமும் கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். பின்பு மாடிக்கு சென்றவன் அங்கிருந்து சோஃபாவில் அமர்ந்து அன்றைய தினசரியை படித்து கொண்டிருக்கும் போதே வெளியில் சென்று இருந்த அபி உள்ளே வந்தாள். களைப்பாக வந்த தங்கையை கண்டவன், என்னடா ரொம்ப டயர்டா இருக்கா, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா என்றான். கொஞ்சம் டயர்டு தான்னா
என்றபடியே தன் அறைக்குள் சென்றவள் அடுத்த 10 நிமிடத்தில் குளித்து வேறு உடைக்கு மாறி வந்தாள். தன் அன்னையிடம் அவளுக்கு பூஸ்ட் வேண்டும் என சொல்லிவிட்டு மீண்டும் மேலே வந்தவளை, அபி இங்கே கொஞ்சம் வா என்றழைத்தான் ஆதி. என்னன்னா என்றவாறே வந்தவளை யோசனையாக பார்த்தவன், இப்படி உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் எனவும் ஆதிக்கு எதிரே அமர்ந்தவளுக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது. ஓ, அதுக்குள்ள உங்க வைஃபு போட்டு கொடுத்தாச்சா? இப்போ அதுக்கு தான் என்ன திட்ட போறீங்களா? இது வரைக்கும் நடக்காதது எல்லாம் இந்த வீட்ல இப்போ நடக்குது. இப்படியெல்லாம் என்ன நீங்க திட்டினதே இல்ல என்றால் எரிச்சலோடு துவங்கி வருத்தமான குரலில் அபி. அதில் அவளையே கேள்வியாக பார்த்தவன், போட்டு கொடுக்கிற அளவுக்கு நீ என்ன செஞ்ச? நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். எப்போ வர நேரம் இருக்குமோ தெரியாது. அதான் உன்னை பத்திரமா இருக்க சொல்லலாம்னு கூப்பிட்டேன். உனக்கு எக்ஸாம் கூட வருதில்ல என்றவனின் பார்வை தங்கையையே துளைத்தது. அதில் அச்சோ, நாம தான் தெரியாம உளறிட்டோமோ என்ற எண்ணத்தோடு பார்வையை கூட நிமிர்த்தாமல் அபி அமர்ந்திருக்க, அபி என்ன பாரு என்ற அழுத்தமான ஆதியின் குரலில் அவள் பார்வையை நிமிர்த்த, அந்த குரலும் அபி என்ற அழைப்புமே ஆதி கோபமாக இருக்கிறான் என்பதை அபிக்கு புரிய வைக்க போதுமானதாக இருக்க, அவனை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் பார்வையை தழைப்பதும் பின் மெல்ல நிமிர்வதுமாக இருந்த தங்கையையே சில நிமிடங்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. ஆதியின் இந்த அமைதிக்கு 4 வார்த்தை திட்டிவிட்டால் கூட பரவாயில்லை என்றே அபிக்கு தோன்றியது. அவளின் எண்ணம் புரிந்தது போல், அபிமா, என் கண்ணை உன்னால நேருக்கு நேர் பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ செஞ்சிருக்க. அது என்னன்னு நான் உன்னை கேட்க மாட்டேன். ஆனா அது தப்புன்னு உனக்கே புரியுது. அதான் இப்படி தடுமாறுற. அப்படி உன்னை எதுக்கு செய்யணும், எதுக்கு இப்படி தவிக்கணும்? இனி அப்படி செய்யாதடா என்றவன் அதோடு அந்த பேச்சு முடிந்தது என்பது போல அவன் பேச நினைத்து அழைத்ததை மட்டுமே பேசினான். மறுநாள் காலை ஆதி கிளம்ப அனைவரும் அவனை சுற்றி நின்றிருந்தனர். எழிலரசன் காஞ்சனாவிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி விடை பெற்றவன் அடுத்து அவர்களுக்கு அருகில் நின்றிருந்த அபியிடம், நான் சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கா? சமத்தா படிக்கணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் கால் பண்றேன், சரியா என்று அன்போடு அணைத்து விடுவித்தான். என்றவளுக்கும் அதற்கு மேல் என்ன சொல்வதென தெரியவில்லை. அவளின் தலையை அழுத்தமாக ஒரு முறை அன்போடு பற்றி அழுத்திவிட்டு நகர்ந்தான் ஆதி. அதற்கடுத்து அவி நின்றிருக்க, டேக் கேர் அவி என தம்பியை தோளோடு சேர்த்து பிடித்து அணைத்தான் ஆதி. யூ டூ அண்ணா, வீட்டை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் இங்க பாத்துக்கிறேன் என்றான் அவி. அதற்கு புன்னகையோடு தலையசைத்த ஆதி அவனுக்கு அருகில் நின்றிருந்த சஞ்சுவை ஒரு மென்னகையோடு கடந்து விட்டான். தன்னிடம் ஏதாவது பேசுவான் என எதிர்பார்த்து காத்திருந்தாள் சஞ்சு. அப்படி இல்லாமல் அவன் வெறும் புன்னகையோடு கடந்து செல்லவும் உண்டான கடுப்பை கூட இத்தனை பேர் முன் வெளியில் காண்பிக்க முடியாமல் அவளும் ஒட்ட வைத்த புன்னகையோடு நின்றிருந்தாள் சஞ்சு. அடுத்து இறுதியாக நிமிர்ந்து கூட பார்க்காமல் தனா நின்றிருக்க அவள் அருகில் வந்தவன் ரணி எனும் போதே அவனின் குரலும் லேசாக கரகரத்தது. அனைவரிடமும் பேசியவன் தன்னிடம் ஒரு வார்த்தையும் பேசாமல் நகர்ந்ததிலேயே உண்டான கடுப்போடு நின்றிருந்த சஞ்சு ஆதியின் இந்த தனிப்பட்ட அழைப்பில் இன்னும் எரிச்சலானாள். இங்கு ஆதியின் கவனமோ முழுதாக தனாவிடம் மட்டுமே இருக்க, அவளோ நிமிர்ந்தும் அவனை பார்க்காமல் நின்றிருந்தாள். அதில் மேலும் அவளை நெருங்கி, ரணி இங்க பாரு என்றான் ஆதி. அதில் தவிர்க்க முடியாமல் நிமிர்ந்தவளின் முகமும் விழிகளும் வெளிப்படுத்திய கலக்கத்தையும் தவிப்பையும் கண்டு ஆதியே ஒரு நொடி தடுமாறித்தான் போனான். ஆனால் அவளை எப்படி தேற்றுவது என புரியாமல் அவன் தன் தலையை அழுந்த கோதியவாறு நின்றிருக்க, நிலைமையை புரிந்து கொண்ட காஞ்சனா, சரி வாங்க நாம வெளியில நிப்போம், அவங்க பேசிட்டு வரட்டும் என்று விட்டு வெளியேறினார். அதன் பின் அனைவரும் அவரின் பின் செல்ல, இப்போ இது ஒண்ணுதான் குறைச்சல் என முணுமுணுத்தவாறே இறுதியாக வெளியேறினாள் சஞ்சு. இங்கு அனைவரும் சென்ற பின் சட்டென அவளின் முகத்தை பிடித்து நிமிர்த்தியவன், டே ரணி என்னடா என்றான் தவிப்பான குரலில். அதற்கு பதிலேதும் சொல்லாமல் தனா அப்படியே நின்றிருக்க, நீ இப்படி இருந்தா நான் எப்படிடா நிம்மதியா போக முடியும் என்றவனை வரவழைத்து கொண்ட புன்னகையோடு பார்த்தவள், நான் நல்லாதான் இருக்கேன், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க என்றாள் தனா. டே ரணிமா, இது கொஞ்ச நாள் தாண்டா, ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோ என்றவனுக்கு இப்போதும் சற்று முன் அவள் விழிகளில் தெரிந்த தவிப்பு மனதை என்னவோ செய்தது. அதில் புரிந்தது என்பது போல தலையசைத்தவள், நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க எனவும்
இங்கே அப்பா அம்மா இருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் உன்னை இங்க விட்டுட்டு போறேன். இப்போ உன்னை அங்க கூட்டிட்டு போற சூழலும் இல்ல. உனக்கு புரியுதுல்ல? எனவும் ஆம் என்பதாக அசைந்தது தனாவின் தலை. டைம் பார்த்து டெய்லி கால் பண்றேன். ஏதாவது பிரச்சனைனா உடனே யோசிக்காம எனக்கு கூப்பிடு. புரியுதா? ம் எனவும் அதற்கு சம்மதமாக அசைந்தது தனாவின் தலை. அவளின் பதிலில்லாத இந்த அமைதி ஆதியை அசைத்து பார்க்க, இப்படி எதுவும் பேசாம இருந்தா எப்படிடா? நீ இங்க தைரியமா இருந்தாதானே நான் அங்க நிம்மதியா இருக்க முடியும் என தனாவின் முகத்தை நிமிர்த்த, அவனை ஏறிட்டு பார்த்தவளின் விழிகள் கலங்கி இருக்க வார்த்தைகள் வராமல் இதழ்கள் நடுங்கியது. அதுவே தனா அதீத உணர்ச்சி வசப்பட்டு இருப்பதை அவனுக்கு புரிய வைத்திருக்க, சற்றும் யோசிக்காமல் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்திருந்தான் ஆதி. அந்த அணைப்போ இல்லை, அவன் சொல்ல முயன்ற ஆறுதலோ எதுவோ ஒன்று சரியாக தனாவுக்கு புரிந்திருக்க, சட்டென தன்னை தேற்றிக்கொண்டு ஆதியை பார்த்து புன்னகைத்தவள், நான் ஓகே, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க என்றாள் தனா. அவள் தனக்காகவே சிரிக்கிறாள் என புரிய, தனாவின் முகத்தை புன்னகையோடு பார்த்தவன், இப்படியே சிரிச்சுட்டே இருக்கணும், நான் சீக்கிரம் வர பார்க்கறேன், சரியா என்றான் ஆதி. அவளும் சரி என்பதாய் தலையசைத்தாள். இதில் தனாவின் கன்னத்தை அன்போடு தட்டி கொடுத்தவன் மீண்டும் ஒரு முறை தனாவை அணைத்து, டேக் கேர் ரணி என்றான். இதையெல்லாம் வெளி வாயிலுக்கு சென்று நின்றாலும் மற்றவர்கள் போல வேறு பக்கம் பார்க்காமல் இவர்களை பார்ப்பது போல திரும்பி நின்றிருந்த சஞ்சனா கவனித்துக் கொண்டேதான் இருந்தாள். அவளின் அழுகையும் ஆதியின் இந்த நெருக்கமும் சஞ்சனாவை எரிச்சல் அடைய செய்திருக்க, அவளையும் அறியாமல் ஆதியோடான காதல் காலத்தை நோக்கி சென்றது சஞ்சனாவின் நினைவு.